6th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. முடிவில் ஒரு தொடக்கம். அதாவது இந்த கதை உண்மையிலே நடந்தது. நான் 8th படிச்சுட்டு இருந்தேன். அதாவது 2008 இந்த இந்த சம்பவத்தை நியூஸ் பேப்பரில் எங்கள் ஸ்கூலில் நான் தான் ரீட் பண்ணேன். ஒரு பேஜை ஃபுல்லாக அப்படியே ரீட் பண்ண வச்சாங்க. ஸோ அன்னைக்கு அந்த வாசிக்க மிச்சிலே கண்ணீர் கெட்டி போய் தான் வாசித்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த டைமில் அந்த ஹிதேந்திரன் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் ஒரு இம்பேக்டை உருவாக்கிச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2008 நடந்த கதை இது. முடிவில் ஒரு தொடக்கம். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்புக்கொடை செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றே இந்த சூளுரையை ஏற்போம். உறுப்புக்கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலர் பாக்ஸை ஃபுல்லாக கொஹரண்ட்டாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மற்ற பாக்ஸ் வாசிக்கலாம். திருக்கழுக்குன்றம், மாலை நேரம். அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள், நான் விளையாட போகட்டுமா என்றான். விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று கூறி அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டு கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே என்ற சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான். முன்னால் ஒரு சரக்குந்து சென்று கொண்டிருந்தது. அதிலிருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மயக்கம் அடைந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். அவனது இதயம் மட்டுமே துடித்து கொண்டிருந்தது. வேறெந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள், நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தலையில் கடுமையாக அடிபட்டிருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் மருத்துவர். டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்றே அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கிறோம். தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாக விட மாட்டோம். இவன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள். கதறலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர். திருக்கழுகுன்றத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் இது. மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர். இதயம் இடம் மாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்புக்குடையின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள்தாம் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்கு உரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். பிறந்தபோது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களையெல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். அந்த ஹார்ட் பொருத்தப்பட்ட பொண்ணோட பேர் அபிராமி. ஸோ அவளோட கதையை ஃபுல்லாக வாசிக்கலாம். பெங்களூரு, மாலை நேரம். அம்மா, என் தோழிகள் இருக்கிறார்கள். எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாடப் போகட்டுமா? அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றனர். உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமாக விளையாட போகலாம், சரியா? சரிம்மா. எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைத்தான். ஆனால் முன்பு போல் என்னால் ஓட முடியவில்லை. மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று தாயிடம் சொல்லிவிட்டு பிறகு தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். உங்கள் மகனின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகி விடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர்.
கவலையோடு மகளின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென்று கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். பெற்றோர், எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர். எங்கள் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர், நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே. உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லையென்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது. டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாக விட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்றே அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற தம்பதியோட பையன் ஹிதேந்திரனோட இதயம் பொருத்தப்பட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வாழ்ந்தா. ஸோ அதுதான் இந்த கதை. இது உண்மையிலே நடந்த கதை. இப்போ நினச்சா கூட அப்படியே ஹார்ட்டில் நிற்கிது. ஸோ ஹிதேந்திரன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறையா பேர் பண்ணாங்க. அதாவது நிறையா பேர் டொனேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இறந்த பிறகு இது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்றத கண்ணுலேருந்து உடல் உறுப்புகள் எல்லாமே தானம் பண்ண ஆரம்பித்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.